ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம கிராணி 1 விளையாட போகிறோம் பாருங்கள். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. கேம் முடிப்போமா இல்லையான்னு பாருங்கள். இப்போ வாங்க கேமுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஈஸி மோட் தான் போட்டு விளையாடுவோம். ஏன்னா நம்ம நார்மல் கேமே முடிக்க கஷ்டப்படுவோம். இப்போ பாருங்கள், லோடிங் ஆகிட்டுருக்கு. உள்ளார போவோம். டே 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கேமுக்குள்ளே இப்போ போகிறோம். இப்போ கிராணி வீடெலாம் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ எழுந்திரிக்கிறோம். இப்போ நம்ம எழுந்திரிச்சு ஒரு சீக்வன்ஸை கட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பாத்ரூமில் தேடிட்டு இருக்கோம். இப்போ தேடி ஒரு கார் கீ கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் கார் கீ இங்கே போட்டுட்டு இப்போ நம்ம கார் எஸ்கேப்பில் டோர் எஸ்கேப் தான் பண்ணுறோம். அதனால் நம்ம இப்போ போகிறோம். குவாலிட்டி நல்லா இல்லைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அதுக்கப்புறம் தான் நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு. இப்போ போக சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போய் இந்த வாட்டர் மெலன் எடுத்துகிட்டு போய் கட் பண்ணுறோம். அதில் ஏதாச்சும் ஒரு கீ கிடைக்குமான்னு பார்க்குறோம். பாருங்கள், இப்போ இதை கட் பண்ணுறோம். கீ ஏதாச்சும் கிடைக்குதா? மாஸ்டர் கீ நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உடனே நம்மளுக்கு மாஸ்டர் கீ கிடச்சிருக்கு. பார்க்குறோம் இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு. இங்கே அப்புறம் வந்து தேடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிராணி இன்னும் வரல ஃப்ரெண்ட்ஸ். கிராணிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வீட்டுக்குள்ளே இப்போ போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஆப் வைப்பான் பாருங்கள் கிராணிக்காரன். சரி, மாஸ்டர் கீ எடுத்து டோர் அன்லாக் பண்ணலான்னு போவோம். ஆனால் நீங்கள் அது பக் ஆகும். நீங்களே பாருங்கள், வெறுப்பேற்றிடும். இதில் பாதி நேரம் போகும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிராணி வேறு வந்துடும், பயமாக இருக்குது. அதுக்கு அதான் நான் ஓப்பன் பண்ண முடியுதா இல்லையான்னு பார்க்குறோம். பாருங்கள், நம்மளால் ஓப்பனே பண்ண முடியல. சரி, நம்ம இந்த ஹேமரை கண்டுபிடிச்சோன்னே ஓப்பன் பண்ண முடியும்னு நினச்சோம். ஓகேன்னு சொல்லி இதை கீழே போட்டுட்டு நம்ம போவோம். இப்போ பாருங்கள், கீழே போட போகிறோம். கீழே நிறைய டைம் ட்ரை பண்ணுறோம், ஆனால் நம்மளுக்கு ஒர்க் ஆகலை. ரிட்டன் கீழே போட்டு வேறு ஏதாச்சும் ஓப்பன் பண்ண முடியுமா பார்க்குறோம். ஏதாச்சும் பக்கானு. இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது, நம்மளால் ஓப்பனே பண்ண முடில. அதான் நான் இப்போ போய் ஸ்பைடர் கீ எடுக்கலான்னு சொல்லி போகிறேன். ஏன்னா அங்கே தான் ஹேமர் இருக்கும். மேபி ஹேமர் எடுத்தோடனே நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதனால் கிராணியோட அம்மா, கிளையோட அம்மாட்ட போய் புக்கை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கிச்சனில் தேடிட்டு இருக்கோம் ஏதாச்சும் கிடைக்குதானு பொருள். ஆனால் எதுவுமே இங்கே கிடைக்கல. பாருங்கள், பார்த்துட்டே இருங்க. இப்போ சரி, கிளையோட அம்மாட்ட போய் வைக்கலான்னு போகிறோம். வெயிட் பண்ணுங்கள், வைக்கலான்னு போகிறோம். பாருங்கள், குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு. இப்போ கிளவி அம்மாட்ட போய் வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த பட்டன் அமுத்துனா கிராணி அம்மாவோட ரூம் ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள், வச்சோடனே அவங்க கீழே விழுந்துருவாங்க. நம்ம அதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கான்னு தேடலாம். இங்கே பாருங்கள், இப்போ குவாலிட்டி ஓகே. வாங்க போய் பார்க்கலாம் வேறு ஏதாச்சும் இருக்கா நம்மளுக்கு. வாங்க, கிளவி அம்மா நம்மள்கிட்ட பாருங்கள் தவழ்ந்து போகுது. பார்க்க காமெடியாக இருக்குது. பள்ளியோட மோசமாக போகுது பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குது கிளையோட அம்மா. பாருங்கள், ஆசீர்வாதம் வாங்குது அம்மா. பாருங்கள், ஆசீர்வாதம் வாங்குது. காட் பிளஸ் யூ மை சைல்டு நான் சொல்லிட்டேன். இப்போ கிளை வர மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அதனால் நான் போய் இங்கேருந்து போகலான் இருக்கேன். ஆனால் இந்த கிராணியோட அம்மா மறையிறத பார்க்கணும் ஆசையாக இருக்குது. ஆனால் மறைய மாட்டேங்குது நான் இருக்கும்போது மட்டும். சரி வாங்க போகலாம். ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே எதுவும் இல்லை, இங்கேயும் எதுவும் இல்லை. வேறு எங்கே இருக்கும்? பேஸ்மெண்ட்டுக்கு போகலான்னு ஒரு ஐடியா. ஆனால் பேஸ்மெண்ட் போல. இப்போ நம்ம ஒரு சீக்ரெட் ரூமுக்கு வந்தோம். அங்கே நம்மளுக்கு அந்த கிணத்துல ஏதாச்சும் பொருள் கிடைக்கும்ல, அதுக்கு ஒரு லிவர் கிடச்சிருக்கு. அந்த லிவர் எடுத்து நம்ம போட்டுட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துக்கு போகலான்னு இப்போ பேஸ்மெண்ட்டுக்கு போகிறோம். இப்போ ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்குறோம். அங்கே எதுவுமே கிடைக்கல. இங்கே பாருங்கள், பார்த்துட்டே இருங்க, எதுவுமே கிடைக்கல.
என்னமோ இப்போ கீழே விழுந்தது, நான் கிராணி வந்துருச்சுன்னு நினச்சேன். இனிமேல் தான் ஸ்பைடர் இருக்கிற ரூமுக்குலாம் போகணும். அதான் இப்போ நம்மளுக்கு நடுங்குது. இப்போ பாருங்க, ஆல்ரெடி இங்கே கார் ஷெட்டு, நம்ம கார் எஸ்கேப் பண்ணாதனால இங்கே இல்லை. நம்ம கீழே போவோம். இப்போ இங்கே இதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு கீ இருக்கும். அதனால் கார் கீ எடுக்க இப்போ நம்ம போகிறோம். அது பாத்ரூமில் இருக்கிற மாதிரி ஒரு ஞாபகம். ஆனால் அங்கே போய் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் கிராணி பார்த்தா தான் நடுங்குது. ஏன்னா கிராணி எங்கேயோ பக்கத்தில் வர மாதிரி தான் கொலுசு சத்தம் கேட்குது. அதனால் வாங்க போய் பார்ப்போம். வாங்க, ஏதாச்சும் இருக்கா ப்ளீஸ், ஏதாச்சும் இருக்கணும். கார் கீ இங்கே இருக்குது, எடுத்துகிட்டு போய் ஓப்பன் பண்ண போகிறோம். அங்கே என்ன கீ கிடைக்குன்னு நம்மளுக்கே தெரில. போய் பார்க்குறோம். வாங்க, வெப்பன் கீ வேணும், ப்ளீஸ் வெப்பன் கீ வேணும். வாங்க ஓப்பன் பண்ணலாம். டோமில் வெப்பன் கீ கிடச்சிருச்சு நம்மளுக்கு, அவ்வளோதான். வாங்க போய் இப்போ நம்ம க்ரோபார் எடுக்க போகிறோம். எங்கே இருக்குது? இனிமேல் நம்பாட்டம் தான். கிராண்டியே வந்தாலும் அசால்ட்டாக காலி பண்ணுவோம் பாருங்க. இப்போ வாங்க க்ரோபார் எடுக்க போகலாம். இப்போ அங்கே க்ரோபார் எடுக்க போகிறோம். டக்குன்னு போகணும். கிராணி வந்துட போகுது. கிளைய வந்துச்சு, அவ்வளோதான். இங்கே ஏதோ ஒரு சீக்ரெட் ரூம் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இங்கே சீக்ரெட் ரூம் நம்ம பார்த்துட்டோம். அந்த இடத்துல நம்ம ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும். ஓகே, நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். க்ரோபார் கன் கிடச்சிருச்சு. நம்ம லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிட்டு போகிற மேலே என்ன, இப்போ போய் நம்ம மாடிக்கு போகலாம். அங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். முக்கியமாக மாடியில் ஒரு சிலந்தி இருக்குது. அதை எப்படியாச்சும் போட்டு தரணும். அதான் நம்ம வேலை. வாங்க திறந்தோம், மாடிக்கு போகிறோம். நம்மளுக்கு என்ன கீ வேணும்? வாங்க பார்ப்போம். கன்னை கீழே போட்டுக்கலாம். கிராணி இன்னும் வரலைங்க. எத்தனை டைம் கண்ணை தேவை? எனக்கு தெரிஞ்சு பக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் கிராணிக்கு. சரி வாங்க போகலாம். போயிட்டுருக்கோம் கீழே. கிராணி அங்கே இருக்குது. ஏன் துரத்துது. ஓடு. நம்ம கிராணியை சுட்டுட்டோம். 2 மினிட்ஸ்க்கு வராது கிராணி. இப்போ நம்ம ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு போய் ஓப்பன் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணுங்க. நம்மளுக்கு ஓப்பன் பண்ணணும். நம்ம சேஃப் கீ கிடச்சிருக்கு. கீ இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்குறோம். ஏதாச்சும் நல்ல பொருளாக தரணும். ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு செயின் கட்டர் கிடச்சிருக்கு. இப்போ வாங்க இதை கீழே போட்டுக்கலாம். நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ ரிட்டன் அதே இடத்துக்கு போகிறோம். ஸ்க்ரூ டிரைவர் இன்னும் ஒரு இடத்துக்கு யூஸ் ஆகும். வாங்க போகலாம். இப்போ நம்ம ரிமோட் கண்ட்ரோலை பார்த்தோல அதை எடுத்துக்கலாம். அங்கே ஏதாச்சும் நம்மளுக்கு கிடைக்கும் ரிமோட் கண்ட்ரோல். வாங்க ரிமோட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போகலாம். அங்கே ஒரு ரூம் இருக்குல்ல, அது யூஸுன்னு தந்தால் அந்த ரூம் ஓப்பன் ஆகும். அங்கே ஏதாச்சும் பெப்பர் ஸ்ப்ரே அது மாதிரி ஏதாச்சும் இருக்கும். வாங்க போகலாம் உள்ளார. இப்போ நம்ம இந்த ரூம் தான் நான் சொன்னது, யூஸ் தரணும். இப்போ வாங்க கீழே ட்ராப் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகலாம். பெப்பர் ஸ்ப்ரே இருக்குது. இங்கே பாருங்க, அது காலி ஆகிடக்கூடாது, அவ்வளோதான். நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் தெரியாமல். ஏன்னா கன்று நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னு. இன்னும் கிராணி கிளவி வரலன்னா பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு பக்குன்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், ரிமோட் கண்ட்ரோல் அது நான் வேறு என்னமோ நினச்சிட்டேன். இப்போ நம்ம கட்டிங் பிளேல் கீழே போட்டாலாம் அதை எடுக்கணும். வாங்க அது போய் எடுக்கணும். கீழே போய் எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ பாருங்கள் எடுக்க போகிறோம். அது எடுக்க போகிறோம். வாங்க, இப்போ ஸ்க்ரூ டிரைவர் இன்னும் ஏதோ ஒரு இடத்துக்கு யூஸ் ஆகும். அந்த இடத்த பண்ணிவிட்டு நம்ம ரிட்டன் அந்த கட்டிங் இதை எடுக்கலாம். வாங்க கீழே போகலாம். இங்கே ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கும் பாருங்கள். இந்த இடத்த அமுத்தினா சீக்ரெட் ரூம் ஒன்று ஓப்பன் ஆகும். உங்கள் டெடி கிடச்சிருச்சு.
இந்த டெடியை நம்ம இங்கே இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இங்கே ட்ராப் பண்ணிட்டு டெடியை எடுக்கணும். இப்போ நம்ம வாங்க கிராணி இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறோம். சரி வாங்க இப்போ நம்ம இங்கே ட்ராப் பண்ணிடலாம் ஸ்க்ரூ ட்ரைவரை. இப்போ உள்ளார போகிறோம், டெடி எடுக்கிறோம். இதை அந்த மேலே ஹேமர் கிடச்சா தான் நம்மளால் எடுக்க முடியும். இப்போ நம்ம போகிறோம், போய் அந்த டெடி அந்த தொட்டியில் போகணும். பட் நம்மளுக்கு அதில் எல்லாம் கீ கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு இப்போ ஹேமர் வேணும், அதனால ஸ்பைடர் ரூமுக்கு போகணும். பட் இப்போ நம்ம போக மாட்டோம், ஏன்னா மற்ற கீஸ்லாம் ஓப்பன் பண்ணி தான் நம்ம போவோம். இங்கே வந்து நம்மளால் ஓப்பனே பண்ண முடியல, ஹேமர் கேட்குது. இங்கே நம்ம இதை போட்டுடலாம், வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம உடஞ்சி விழுந்துருச்சு பாருங்கள். இதெல்லாம் ட்ராப்பு. கிளவிக்கு என்ன திமிரு இருந்தால் பண்ணுவோம். சரி இப்படி நம்ம ஒரு பிரிட்ஜு மாதிரியே போட்டு போகலாம் இருந்துச்சேன், பட் அதுவும் ஃபெயில் ஆகிடுச்சு. வாங்க போகலாம். போயிட்டே இருக்கோம் இப்போ நம்ம கீழே. ஆனால் கிளவி என்ன பண்ணுறதுன்னு தெரியல இன்னும். நம்மளுக்கு வேறு ஏதாச்சும் இது கிடைக்குதா பார்க்குறோம். அது எதுவுமே கிடைக்கல. பட் அங்கே என்னவோ தரையில் இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் பார்த்தோம். ஸ்பைடர் கீ இது எடுத்து இப்போ நம்ம போக போகிறோம் கீழே. ஏன்னா உடனே நம்மளுக்கு ஹேமர் வேணும், அதனால் ஸ்பைடர் கீ எடுத்து நம்ம போக போகிறோம். இந்த இடத்துல ஏதாச்சும் நம்மளுக்கு தருவாங்கன்னு நினச்சோம், பட் இப்போ நம்ம பார்க்குறோம் ஏதாச்சும் இருக்கான்னு. இந்த இடத்துல வச்சுருப்பாங்க, பட் இந்த டைம் எதுவும் இல்லை. அதனால் நம்ம இப்போ கீழே இறங்க போகிறோம். அவ்வளோதான். இனிமேல் தான் 8 கால் அக்கா வரும் பாருங்கள். 8 கால் அக்கா அவ்வளோதான். இங்கே தான் எங்கேயும் இருக்குது. ஐயோ பயமாக இருக்குது பா. இந்த இடத்துக்கு போகவே கூடாது. என்னாச்சும் வெளியே ஏறி இங்கே நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு போயிடணும். கன் பாட்டு இப்போ நம்மளுக்கு தேவையில்லை, பேஸ்மெண்ட்டுக்கு போயாச்சு. இப்போ நம்ம இன்னும் ஒரு ரூம் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, அந்த ரூமுக்கு போகிறோம். இந்த ஷட்டர் கீ நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம ரூமுக்கு போனால் நம்மளுக்கு இன்னும் ஒரு ரூம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆனால் அந்த ரூமுக்கு இப்போ நம்ம போக போகிறோம். பாருங்கள், இது ரொம்ப யூஸ், அதனால் இப்போ நம்ம அதை இங்கே போட்டுடலாம். நம்ம இந்த ஸ்பைடர் கிட்ட போகும்போது இது யூஸ் ஆகும் ரொம்ப. நம்ம எடுத்துகிட்டு போய் அந்த லிவரை ஓப்பன் பண்ணி விடணும். ஓகே வாங்க போகலாம். இப்போ ரிட்டன் மாடிக்கு போகிறோம். எல்லா கீயும் டோரையும் ஓப்பன் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு இன்னொன்று சீக்ரெட் ரூம் இங்கே இருக்கும், அந்த இடத்துக்கு போக போகிறோம். வாங்க போகலாம். வாங்க போகிறோம். பார்த்தீங்களா திருட்டு கிழவி ஃபோட்டோவை பாருங்கள். கிழவிக்கு இந்த ஃபோட்டோ தேவையா? அதே காக்கா இங்கே கிராணி 3ல் இருக்கா, அதே காக்கா இங்கே பாருங்கள். நம்ம ஓப்பன் பண்ணுறோம், கொத்து பாருங்களேன். அவ்வளோதான், ரிட்டன் ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள். நம்ம சாவி தொட போனாலும் நம்மளுக்கு கொத்தும். சரி இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே எதுவும் இல்லை, இங்கேயும் எதுவும் இல்லை, எம்டி பவுல்னு காமிக்குது. வெயிட் பண்ணுங்கள், இது எடுக்கும்போது நம்மளுக்கு கொத்துது பாருங்கள். இந்த டோரை ஓப்பன் பண்ணுறோம். இங்கே வந்து எதுவுமே இல்லை. ஓகே இப்போ நம்ம வெளியே போகிறோம். இங்கே பாருங்கள், எல்லாத்துக்கும் ஹேமர் கேட்குது. எப்படியாச்சும் இந்த ஹேமர் எடுக்கணும். இங்கே பாருங்கள், கிழவன் யூஸ் பண்ணுற பஞ்சிங் பேகு. கிழவனை கிராணி 1ல் காணும். நம்ம அந்த செத்தா ஒரு இடத்துல டேட்டு ஒரு இடம் எழுந்திருப்போல், அந்த இடத்துல கிழவன் 5 days அப்படி இப்படிலாம் போட்டிருக்கோம். ரிட்டன் குவாலிட்டி கம்மியாகிடுச்சு, நம்ம மன்னிச்சிருங்க. வாங்க இப்போ போகிறோம், மேலே போகிறோம். இப்போ நம்ம கன்று தேவை நம்மளுக்கு. நாங்கள் கன்று எடுக்க போகிறோம். குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் மன்னிச்சிருங்க. அடுத்த டைம் இந்த ப்ராப்ளமே வராது, உங்களை ரொம்ப மன்னிச்சிருங்க.
எனக்கு தெரிஞ்சு கிராணி கேம் பக் ஆகுதுங்க, அதான் நான் நினைக்கிறேன். வாங்க போகலாம். எங்கே வருங்க, கீழே இறங்குறோம். பார்த்து கிராணி எதுவும் வரல. இப்போ நம்ம இந்த இடத்துக்கு போய் புல்லட்டை லோட் பண்ணிட்டு போகிறோம். இந்த இடத்துல கரெக்டாக நம்ம இந்த இடத்துல தான் புல்லட் இருக்கும். இந்த புல்லட் எடுத்துக்கணும். லோட் பண்ணிட்டோம். இப்போ கீழே போகிறோம். ஏன்னா அங்கே ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமில் ஸ்பைடருக்கு மீட் இருக்கும். சரி வாங்க அந்த இடத்துக்கு போகலாம். அங்கே இப்போ நீங்கள் அதை குறி வைக்கும்போது கொஞ்சம் மேலே தூக்கி வைங்க, அப்போ தான் கரெக்டாக போய் அந்த இடத்துல விடும். ஓகே, ஓப்பன் பண்ணுங்கள். ஃப்ரீ ஸ்ட்ரைப் இப்போ இது நம்மளுக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு மீட்டை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல போடணும். வாங்க போய் போடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் கீ வேணும். அது கார்டனில் இருக்கும். ஆனால் அந்த இடத்த நமக்கு இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அந்த இடத்துல தான் கரெக்டாக இருக்கும். கொட்டு வாங்காமல் நம்மளால் இருக்க முடியல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே வாங்க போகலாம். ஆனால் இந்த கேமில் கிராணியே வரல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு பக்குன்னு நினைக்கிறேன். மேலே ஏறும் கிராணி வர சவுண்டு மாதிரி கேட்டுச்சு, ஆனால் கிராணி வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேலே போய் இந்த திங்ஸ்லாம் இப்போ நம்ம போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம போய் அந்த க்ரோபார் எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். க்ரோபார் எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி வெள்ளில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம போகிறோம் கீழே. அங்கே ஏதாச்சும் வெள்ளில் போய் இருக்கான்னு பார்க்குறோம். வாங்க இப்போ நம்ம டோரை ஓப்பன் பண்ணி இப்போ போகிறோம். நம்ம இங்கே பாருங்கள், அந்த ஜன்னலில் கை இருக்கிறது. கிராணி கிளவி சாப்பிட்டு ஏதோ பண்ணால் கை கழுவாமல் போயிடுச்சு. கார சட்னி சாப்பிட்டு அதான் அப்படி அது கை கழுவாமல் இருந்தால் ஜன்னல் தொட்டிருக்கோம். அதான் அப்படியே இருக்குது. நீங்களாம் பயப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை ரோல் பண்ண நம்மளுக்கு இது கிடைக்கும். ஏதாச்சும் ஒரு பொருள் நல்ல பொருளாக இருக்கணும். கடவுளே நல்ல பொருளாக வரணும். ப்ளீஸ் 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 நல்ல பொருளாக வரணும். நம்ம இப்போ ட்ரை பண்ணிருக்கோம், வந்துருச்சு. இன்ஜின் பாட்டு, காரோட இன்ஜின் பாட்டு. இது நம்மளுக்கு தேவையில்லை, கீழே போட வேண்டியதான். இப்போ தான் நம்ம அந்த ஸ்பெஷல் கீ எடுக்கணும். ரொம்ப யூஸ் நம்மளுக்கு அது. அதை வச்சு தான் நம்மளால் அந்த ஒரு இன்னொன்று கீ நம்மளால் எடுக்க முடியும். ஓகே வாங்க போவோம். ஸ்பெஷல் கீ எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்பெஷல் கீ எடுத்துட்டோம். வாங்க போகலாம். மேலே ஏறுறோம். கமான் ஸ்பெஷல் கீ எடுத்துட்டு டக்குன்னு போகணும். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துகிட்டு அந்த க்ரோபாரி நம்ம எடுக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த கன்று போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். பொறுமையாக போய் எடுக்கணும். வாங்க போகலாம். போய் எடுக்க போகிறோம் க்ரோபாரை. நாங்கள் வழி மாறி நாங்கள் வரோம். எனக்கு எதுவுமே புரியலைங்க. எங்கெங்கெல்லாம் போகிறோம் பாருங்கள். இப்போ எங்கே மறந்துருச்சு வழியே. இப்போ தான் நாங்கள் போகிறோம் அந்த இடத்துக்கு. இப்போ பாருங்கள், லூஸ் மாதிரி நான் கீழே போகிறேன். அந்த இடம் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போய் எடுக்கிறோம். கிராணி ஃபோட்டோ கீழே கிடக்குது. கிளவி யார் என் ரூமுக்கு வந்து இதெல்லாம் பார்த்தான்னு சொல்லி கத்தியிருக்கோம். அதான் கோவத்தில் கீழே போட்டிருக்கோம். ஓகே நம்ம க்ரோபார் எடுத்துக்கிறோம். லோட் பண்ணிக்கிறோம். அதை வாங்க எடுத்துகிட்டு போகலாம். தெரியாமல் ஷூட் தன்ட்ட கைப்பற்று. ஓகே நம்ம வாங்க எடுக்கலாம். இங்கே பாருங்க, எனக்கே ஆட்டோ காமிக்குது. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எடுத்தால் லோட் பண்ணியாச்சு. போகிறோம் எடுத்துகிட்டு.
சரி, இதை ஷுட்லான்னு ட்ரை பண்ணுறோம். என் ஆட்டம் நம்மள்ட்ட காமிச்சது இந்த காக்கா மூக்கிலே ஒரு சுட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹெட் ஷாட். அப்புறம் வாங்க லோட் பண்ணிட்டு போகிறோம். ஆனால் அந்த காக்காவுக்கு இருக்கிறது மட்டும் எதில் இல்லை. கிராணி 3லேயும் இதான் அந்த காக்காவுக்கு ஓகே வாங்க போகலாம் எல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் பயத்தில் ஏடாகலமாக விளாட்றேன். ஆனால் அந்த ஸ்பைடர் ரூமுக்கு போனப்போ தான் இப்போ எப்படியாச்சும் வெளியே வந்துடணும் ஒரு பயத்திலே இருந்தேன். அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. ஓகே வாங்க போகலாம். இப்போ இதை நம்ம இங்கே போட்டு போய் அதையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் கிராணி கேள்வி எப்போ வரும்னு தெரில. ஆனால் நான் அதிசயமாக இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறேன், கிராணி எங்கேயும் வர மாட்டேங்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ண போகிறோம். இதை போட்டு போய் இதுக்குள்ளார கன் எடுத்துடலாம். சரி, மீட்டை யூஸ் பண்ணாமல் நம்மளால் ஏதாச்சும் பண்ண முடியான்னு பார்க்குறோம். பட் நம்மளால் அது பண்ண முடியல. நம்ம மேலே போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து அந்த ஸ்பைடர் வரும். இப்போ முன்னாடி போனால் அங்கேருந்து நம்ம சுட முடியுமான்னு பார்க்குறோம். ஆனால் அது மிஸ் ஆகிடும், நீங்களே பாருங்கள். சரி, மீட் போட்டு தான் அதை சுட முடியும்னு நினச்சி நம்ம இப்போ போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மீட் எடுக்கிறோம். மீட் எடுத்துகிட்டு போகிறோம். ஸ்பைடர் வந்துடக்கூடாது. கடவுளே, போட்டுரு. எப்பா என்ன பெருசு ஏதாச்சும் இருக்கா? இந்த காக்காக்கெலாம் என்னால் ஃபுட்டே போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ கடுப்பேற்றுது இந்த காக்கா, கிழட்டு காக்கா. சரி வாங்க வேறு கீழே போகிறோம். போய் மற்ற கீஸ்லாம் கண்டுபிடிச்சோம்னா டோரை அன்லாக் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இந்த பெட் ஃபுட்டை நம்ம அங்கே போட முடியுமான்னு பார்க்கணும். ரிட்டர்ன்லாம் நம்ம வழியை மட்டும் நான் மறந்துகிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கீழே போகிறோம். பெட் ஃபுட்டை போட்டால் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த பெட் ஃபுட்டை போட போகிறோம். பாருங்கள், இப்போ காக்கா வந்து சாப்பிட்ருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடுறோம். இந்த கீ எங்கே ஓப்பன் பண்ணணும்னு தெரில. ஆனால் நம்ம எங்கே சுற்றி தேடிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். எங்கே இருக்கும் இந்த கீ? எனக்கு தெரிஞ்சு அந்த மெயின் டோரில் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்குறோம். நேராக ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கோம். அவ்வளோதான். நம்மளால் இதை இப்போ கட்டிங் பேஸ் இப்போ நம்மளுக்கு வேணும். அதை நம்ம கீழே பேஸ்மெண்ட்டில் போட்டோம். ஆனால் அங்கேருந்து எடுக்க முடியுமான்னு பார்க்குறோம். இப்போ கட்டிங் பேஸ் எடுத்து நம்ம போகலான்னு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு பக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். பேட்லாக் கீ அண்ட் நீட்னு கேட்குது. ஆனால் நம்ம பேட்லாக் கீ தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஓப்பனே ஆக மாட்டேங்குது இந்த பூட்டு. சரியான பக் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்பவே முடியல, இப்படி பக் ஆகிட்டுருக்கு. நான் என்ன நினச்சேன்னா, சரி இந்த கட்டிங் பேஸ் எடுத்து கட் பண்ணால் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும்னு நினச்சேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலான்னா. ஆனால் பேட்லாக் கீ கேட்குது. நான் கரெக்டாக அந்த கீயை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதனால் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணிட்டே இருக்கோம். அதனால் நம்மளாலையும் ஓப்பன் பண்ண முடியல. நம்மளால் ஓப்பனே பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் பண்ண முடியும் பாருங்கள். கிளைய மட்டும் என் கையில் எடுத்தது. நான் அவ்வளோதான் வெறியில் இருக்கேன். பாருங்கள், கஷ்டப்பட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆனால் அது கிடைக்க மாட்டேங்குது. நீட மாஸ்டர் கீ தான் வச்சு திறக்கணும். ஆனால் அது கண்டுபிடிக்க நம்மளால் முடியல. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணால் கண்டுபிடிக்கலாம்னு நினச்சி ரிட்டன் ட்ரை பண்ணுறேன். சரி, பக்கு இப்படி இருக்கும். பேட்லாக் கீழே நம்ம போட்டால் மாஸ்டர் கீ பேட்லாக் கீழே போட்டால் ஓப்பன் ஆகுச்சு. அதுவும் ஓப்பன் ஆகலை. இப்போ நம்ம மணி அடிச்சிட்டோம். இன்னும் கிராணி வரல. எனக்கு இந்த கேமே நான் விளையாட வேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பக் ஆகிடுச்சு.
உங்களுக்கு இது மாதிரி விளையாடும் போது நடந்திருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம கட்டிங் செயின் எடுத்துகிட்டு போய் டோரோட அந்த ஒயரை கட் பண்ணுறோம். அதனால் கட் பண்ணுறோம். சரி, இப்போ ஓப்பன் பண்ண முடியுதான்னு பார்க்குறோம். அப்பயும் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியல. ஐ cannot ஓப்பன் த டோர் yet. நம்ம பேட்லாக் கீயை வச்சு ஓப்பன் பண்ணுறோம். அதனால் ஓப்பனே பண்ண முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளால் ஓப்பனே பண்ண முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நடந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.